கவர்மெண்ட் ஆஃபீஸில் மனு கொடுப்போம். எங்க மனு கொடுப்போம்? அரசாங்க அலுவலகத்தில் கலெக்டரேட் தாசில்தார்கிட்ட மனு கொடுப்போம். இந்த மனு பதில் வருதா? பதில் வருதுல்ல? வரல. என்ன பொதுவா வருதா? மறுபடியான பதில் தீர்வு கிடைக்கிறா? கிடைக்கல. சரி, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அரசாங்க அதிகாரியில ஒரு அரசாங்க அலுவலகத்துல மனு கொடுத்தீங்கன்னா 3 நாட்கள் ஒப்புகை சீட்டு கொடுக்க வேண்டும். யாருக்கு? உங்களுக்கு மனு கொடுத்தவங்களுக்கு இந்த அரசாங்க அலுவலகத்துல அரசு அதிகாரியை நான் சாதாரண குடிமகன் ஒரு மனு கொடுத்தாரு, மனுவை வாங்கிட்டு சொல்லிட்டு அரசாங்க அலுவலகம் சீல் வச்சு முத்திரை போட்டு உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டை மனு கட்டுற ஒப்புகை ரசீது 3 நாட்கள் கொடுக்கணும். இதை கொடுத்துருக்காங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. 30 நாட்களில் உங்களுடைய மனுவுக்கு பதில் வழங்க வேண்டும். எவ்வளவு நாள்ல? 30 நாள்ல உங்களுக்கு பதில் சொல்லணும். 90 நாட்கள்ல உங்களுடைய மனு மீது இறுதி முடிவு எடுத்துக்கணும். 91வது நாள் அந்த அரசாங்கத்தை அந்த கோப்பை உங்க மனுவை உங்க பிரச்சனை உயிரோடு வச்சிருக்காது. 90 நாள் முடிக்க முடியாத விஷயமா இருந்தா ஏன் முடிக்க முடியலங்கிற ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லிருக்கோம். அது 30வது நாள்லயே சொல்லணும். 30வது நாள் வரைய உங்களுக்கு சொல்லிருக்கோம். 90 நாள் முடிஞ்ச பிறகு உங்க மனுவை உங்க பிரச்சனை எந்த அரசாங்க அலுவலகத்தையும், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், எந்த அலுவலகமாக இருந்தாலும், கலெக்டர் இருந்தாலும் சரி, இடியா இருந்தாலும் சரி, எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, உங்களுடைய மனுவை 90 நாளைக்கு மேல வச்சிருக்கு அதிகாரம் இல்லை. நம்ம மணி எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கு ஆபீஸ்ல? பல வருஷம். மனு கொடுத்து நடந்து செருப்பு தேஞ்சி போய் கால் தேஞ்சி போய் நமக்கு வயசாகவே தவிர மனுவுக்கு ரிசல்ட் கிடைக்கல. நாம கொடுத்த மனு கலெக்டர் இருக்கிற டீ கடைக்கு, போண்டா கடைக்கு, போண்டா கட்டுறது வட நடக்கிறது போயிடுது. இது நடக்குதுங்களா? இதை மாற்ற முடியுமா? இதை மாற்ற முடியுமா? ஒரே வழி, நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆயிட்டீங்களா, எம்பி ஆயிட்டா மாத்திரலாம். அப்படிதானே? வாய்ப்பு இருக்கா? இனிமேல் பஞ்சாயத்து கவுன்சிலர் ஜெயிக்கணும்னா கூட 1 லட்சம் ரூபாய் வேணும். பேரூராட்சி கவுன்சிலருக்கு 10 லட்சம் வேணும். நகராட்சி கவுன்சிலருக்கு 50 லட்சம் வேணும். இனிமேல் எம்எல்ஏ எம்பினா சாதாரண எளிய மனிதர்கள் நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். சரி, அப்படியே ஜெயித்து போனவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாராளுமன்றத்துக்கு போனோம், சட்டமன்றத்துக்கு போனவங்க, எங்களுக்கு அதிகாரமே ஒன்றும் இல்லைங்க, நாங்க சொல்றத அதிகாரி கேட்க மாட்டேங்கிறாங்க, நாங்க சொல்றத எம்எல்ஏ எம்பி மந்திரி சொல்றத அதிகாரி கேட்க மாட்டேங்கிறாங்க, அவனும் மிஸ்டர் காந்தி சொல்றதான் கேட்கறான், யார் சொல்ற காசு கொடுத்தாதான் வேலை செய்யறாங்க அப்படின்னு அவங்களும் கொடுக்குறாங்க. சாதாரண எளிய மனிதர்கள் உங்களால் ஒரு மனுவுக்கு பதில் வாங்க முடியுமானா நிச்சயமா முடியும். நிச்சயமா முடியும். சட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது. அந்த சட்டத்துல நம்ம பறந்து வச்சுக்கணும். தட்டி தூசு தட்டி எடுத்தோம்னா உங்களுடைய மனுவுக்கு பதில் வாங்க முடியும், கோரிக்கையை நிறைவேற வைக்க முடியும். எப்படி கேட்கீங்களா? ரொம்ப எளிமையான விஷயம். வடமை எங்க போய் மனு தருவோம்? யார்கிட்ட மனு தருவோம்? ஏதாவது பிரச்சனை, நம்ம ஊர்ல ஏதாவது பிரச்சனை கோரிக்கை யார்கிட்ட மனு தருவோம்? கலெக்டர் கொடுப்போம். கலெக்டர் கொடுப்போம், கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். கலெக்டர் பதில் வரும், கலெக்டர் நமக்கு பதில் சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். பதில் வரதே இல்லைல்ல. இனிமேல் கொஞ்சம் அப்படியே உங்களை மாத்தி, உங்களை கொஞ்சம் மாத்தி, இனிமேல் ஒரு மனு போடாது, ஒரு பிரச்சனைக்கு ஒரு மனு போடாது. நான் சின்ன ஒரு ஃபார்முலா சொல்றேன். மனு ஒரு மாதிரி மனு சொல்லலாமா? உங்க பேர் என்ன? உட்காந்து பேசு. சந்தானி கிருஷ்ணன். எந்த ஊரு? புரியல. லட்சுமாங்குடி. நம்ம லட்சுமாங்குடி பேர் சொல்லி லட்சுமாங்குடி சந்தானி கிருஷ்ணன். அவங்க ஊர்ல தண்ணி பைப் உடைஞ்சு போச்சு. அந்த தண்ணி பைப்பை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனு கொடுக்குறாரு. இந்த மனு யாருக்கு தருவோம்? தண்ணி பைப் உடைஞ்சு போச்சு, யாருக்கு மனு தருவோம்? பஞ்சாயத்து கிட்ட போன் பண்ணி சொல்லுவோம். பஞ்சாயத்துல கேட்பாரா? நம்ம கோவப்பட்டு அடுத்த போய் மனு தருவோம். கலெக்டர் மனு கொடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம், நடக்காது. இப்ப இதுக்கு ஒரு மனு எழுதுறோம். சந்தானி கிருஷ்ணன் மனு எழுதுறாரு. வழக்கமா மனு எப்படி எழுதுவோம்? அனுப்புனர் சந்தானி கிருஷ்ணன், தகவல் பெயர், முகவரி எழுதிடுவோம். பெறுநர் மாவட்ட ஆட்சியர், திருவாரூர் மாவட்டம், பொருள் குடிநீர் பைப் உடைந்து போனது தொடர்பாக சரி செய்வது தொடர்பாக ஐயா வணக்கம். திருவாரூர் மாவட்டம் என்ன தாலுக்கா? கூத்தாநல்லூர் தாலுகா. ஊர் பேசுவது லட்சுமாங்குடி கிராமத்தில் மாரியக்கோயில் அருகில் தண்ணி பைப்பை உடைஞ்சி தண்ணி வீணா போயிட்டு இருக்கு. ஒரு வாரமா தண்ணி பைப் உடைஞ்சி தண்ணி வீணா போயிட்டு இருக்கு. இதனால
பக்கத்துல குடியிருப்பு வீடு தண்ணி போகாம இருக்கு, பாதி வீட்டுக்கு ஒரு பகுதி தண்ணி போகுது, பாதி பகுதி தண்ணி போகல. இதுவரை பஞ்சாயத்து தலைவர் பல கூட சொல்லி அவர் நடவடிக்கை எடுக்கல. பஞ்சாயத்து தலைவர் சொன்னா அவரும் கேட்கல, போன் பண்ணி வீடியோ சொன்னா அவரும் கேட்கல. எனவே இந்த தண்ணி போடுறது சரி பண்ணி எல்லா வீட்டுக்கும் தண்ணி போறதுக்கு வழி செய்து கொடுக்கணுமே கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஐயா ஒரு மனு எழுதிட்டார். சரிங்களா, மனு எழுதிருந்த கரெக்டா இருக்குங்களா? கைது போட்டு கலெக்டர் கொடுத்துட்டார். இதுக்கு பதில் வருமானு பார்த்தா இந்த மனு கலெக்டர் கொடுத்த மனு ஏடி பஞ்சாயத்துக்கு போகும். ஏடி பஞ்சாயத்து வீடியோ கொடுப்பாரு, வீடியோ கிளர்க்கு கொடுப்பாரு, கிளர்க்கு வாங்கி குப்பையில போட்டுவார், கிளர்க்கு வாங்கி குப்பையில போட்டுவார். அடுத்து ஆர்த்தி கேட்டோம்னா ஒரு மலுப்பரான ஒரு பதில் கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும்? 3 வருஷம் வச்சு எவ்வளவு நாள் வச்சு தண்ணி போயிட்டு தண்ணி எவ்வளவு பெரிய சீரியஸான முக்கியத்துவம் வாய்ந்த அத்தியாவசியமான பிரச்சனை. இதை நடக்க வைக்கணும்னா ஒரு எளிமையான ஒரு வழி இருக்கு. வெளியே போகல 10 ரூபாய் இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொறுப்பு வாங்கி 10 ரூபாய் இருக்கிற ஆளுக்கு என்ன வாங்கிய பொறுப்பு வாங்கி. பொறுப்பு இலவசம், பொறுப்பு காசு கிடையாது. பொறுப்புக்கு காசு கிடையாது. ஒரு லெட்டர் பேட் அடிச்சு கம்ப்யூட்டர் ஒரு லெட்டர் பேட் ரெடி பண்ணி பொறுப்பு பெரிய பொறுப்பு வாங்கி நீங்க விருப்பப்பட்டது பெருசா சின்ன பொறுப்பாக பெரிய பொறுப்பு வாங்கி லெட்டர் பேடும் மனு லெட்டர் பேடும் மனு இல்லை. அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் அரசுகளில் பொறுத்தவரைக்கும் லெட்டர் பேட் பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க லெட்டர் பேட் பார்த்து பார்த்தே பயந்துட்டு இருக்காங்க. லெட்டர் பேட் பார்த்து பார்த்தே பயந்துட்டு இருக்காங்க. லெட்டர் பேட் பார்த்தா கொஞ்சம் வேகமாக நுழையிட்டு இருக்காங்க. அனுப்புனது லெட்டர் பேட் வேற என்ன 4 வரி காலியாக இருக்கு, 4 வரிய காலியாக இருக்கு. ஒரு குடிநீர் பைப் உடைந்து போனதை சரி செய்வது தொடர்பாக ஐயா போறீங்கல்ல, ஐயா போட்டு குறைச்சி ஐயா ஆண்களுக்கு ஐயா, உயர்தல் ஐயா, மேதக ஐயா, அம்மா மெய்யர் அம்மா ஐயே உங்களுக்கு கேவலமா இருக்கா, இதை கொஞ்சம் அப்படியே மாத்திக்கிட்டு அன்புடைய வணக்கம். ஏன்னா இந்த அரசாங்க ஊழியர்கள் இல்லாத ஒரு அதிகாரிகள் இல்லாத விஷயம் அன்பு தான் உண்மை. நீங்க நல்ல மரியாதை பண்ணீங்க, மேதக ஐயா, உயர்தல் ஐயா, பெரிய ஐயாலாம் போட்டோம். அந்த ஐயா நம்முடைய மதிக்கல. ஏன்னா இந்த ஐயாவுக்கு சம்பளம் தர முதலாளி நீங்க, ஐயாவுக்கு சம்பளம் தர முதலாளி நீங்க, முதலாளி அந்த வேலைக்காரன் மதிக்கல. நாமளாச்சும் கொஞ்சம் இந்திய குடிமக்களாச்சும் அந்த அதிகாரிக்கு அன்பை கொஞ்சம் காட்டும். அதனால அன்புடைய போடுங்க, மரியாதை கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமா தரதை நிறுத்திட்டு எளிமையா இருக்கும். இல்லை நேர்மையான அதிகாரிக்கு வணக்கம், நேர்மையான அலுவலருக்கு வணக்கம் அப்படின்னு போட்டு மனு ஆரம்பிங்க. சுகாதார மாற்றம் ஆரம்பிச்சு எனவே குடிநீர் இணைப்பை சரி செய்து கொடுக்கணுமா கேட்டுக்கொள்ளுங்க, அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்க. தங்கள் உண்மை இல்லை, இப்படி கூடாது, தங்கள் உண்மை இல்லை போட்டு கைது போட்டுல கைது போடாது. மனு தயார் பண்றீங்க, லெட்டர் எடுத்துட்டீங்க, அனுப்புனர் லெட்டர் இருக்கு, அனுப்புனர் தேவையில்லை. பெருநர் 4 வரி காலியாக விட்டுருங்க. பொருள் குடிநீர் இணைப்பை சரி செய்து கொடுக்கறதுக்கு கொடுத்தது தொடர்பாக அன்புடைய வணக்கம். பிரச்சனை சொல்லிட்டீங்க, தீர்வு கேட்டீங்க, 2 பேரும் 3 பேரும் எளிமையா இருக்கு. இந்த மாதிரி இந்த இடத்துல தண்ணீர் பைப் இருந்துச்சு, அது உடஞ்சி போச்சு. அது உடஞ்சதால என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, அது சரி செய்யறதுதான் என்ன லாபம். எனவே குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்து கொடுப்பாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் உண்மை இல்லை எழுதிட்டீங்களா, மனு முடிஞ்சா இடம் 4 போட்டீங்களா, கைது போட்டுல கைது போடாது, கையெழுத்து போடாதீங்க. பெருநர் 3 வரி காலியாக விட்டீங்களா, 3 வரி காலியாக விட்டீங்களா, கைது போட எடுத்து கைது போடலையா நேரம் ஜெராக்ஸ் வைப்போம். மனுதான் டைப் பண்ணி 2 மணி டைப் பண்ணி எடுத்துட்டீங்க, ஒரு பிரிண்ட் எடுத்துட்டீங்களா, கற்பனை நினைச்சிங்க ஒரு மனுவை கம்ப்யூட்டர்ல ரெடி பண்ணி அதை டைப்ல ரெடி பண்ணி அதை கையில் எழுதி தயார் பண்ணணும். பெருநர் 2 வரி காலியாக விட்டோம், கைது போட்டு கைது போடல, மனுவை தயார் பண்ணிட்டு அனுப்பிட்டு தான் பாக்கி நேரம் ஜெராக்ஸ் வைப்போங்க. ஒரு 30-40 ஜெராக்ஸ் இருக்கு. 30-40 உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கோ, பஞ்சாயத்து கூப்பிட்டு சொன்னீங்க, தலைவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னீங்க, வார்டு மெம்பர் சொன்னீங்க, வீடியோ போன் பண்ணீங்க, இவன் யாருமே ஒரு வேலை செய்யல. ஏற்கனவே 4 பேர் கலெக்டர் மனு கொடுத்து வேலை நடக்காத கோபம் இருக்குல்ல, அந்த கோபத்துல இந்த பெருசுல காட்டுங்க. அந்த கோபத்துல வினோத என் வேலை கோபம். சரி, எத்தனை ஜெராக்ஸ் இருக்கீங்க? 50 ஜெராக்ஸ் இருக்கீங்களா? சூப்பர். யார் சொல்றது 50? கை தட்டுங்க. விவசாயிகளுக்கு இந்த அரசு ஊழியர்கள் மேல, இந்த சட்டத்தின் மேல, இந்த நிர்வாகத்தின் மேல நிறைய கோபம். இப்ப இந்த பஞ்சாயத்துல தண்ணி பிரச்சனை தீர்க்கிற அதிகாரம் உங்க ஊர்ல எந்தெந்த அரசாங்க அதிகாரி கீழே போகும்? பஞ்சாயத்துல யாரு? பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து செயலாளர், அவருக்கு மேலே பிடிஓ ஆஃபீஸ்ல கொஞ்சம் அதிகாரிகள் ஊருக்கு பஞ்சாயத்துக்கு நிர்வாகம் பண்ற அதிகாரிகள் இருக்காங்க. ஏபிடிஓ, ஜோனல் பிடிஓ, ஸ்கீம் பிடிஓ, மேனேஜர், பிடிஓல 2 பிடிஓ இருக்கும், என்ஜினியர் இருப்பாங்க. பிடிஓல 2 வகையான பிடிஓ இருக்கும்.
ஒன்று வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து பிடிஓ, கிராம ஊராட்சி ஒரு பிடிஓ இருப்பாரு, இது ஒரு வெட்டி பையன் ஒரு பிடிஓ இருக்கும். வெட்டி பையன் வில்லேஜ் வில்லேஜ் அவரை வெட்டி வச்சுதான் நிர்வாகத்துக்கு ஒரு பிடிஓ இருப்பார். 5000 கவுன்சிலர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஒரு பிடிஓ இருப்பார். அவர் வந்து அவர் என்ன சொல்லுவார், கமிஷனர் அல்லது வட்டார ஊராட்சிக்கான பிடிஓ சொல்லுவார். இந்த பிடிஓ ஏபிடிஓ உதவி வட்டார எத்தனை பேர் தேடிட்டாங்க? ஒரு 10 பேர் தேடிட்டாங்க. மாவட்ட அளவில் உங்க பஞ்சாயத்துல தனி பிரச்சனை அதிகாரியா? ஏடி பஞ்சாயத்து மாவட்ட ஆட்சியர் நேருக்கு உதவியாளர் ஊராட்சி ரூரல் டெவலப்மெண்ட்ல திட்டாளர் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை. இந்த மாதிரி மாவட்ட அளவில் ஒரு 7 பேர் இருக்காங்க. மகளிர் ஒரு 7 பேர், மாவட்ட ஊராட்சியோட செயலாளர் இருக்காரு. இந்த மாதிரி மாவட்டத்தில் ஒரு 10 தம்பிகள் மாட்டிக்கிறாங்க. மாவட்டத்தில் பெரிய ஏரியா மாவட்ட ஆட்சியர். இந்த பஞ்சாயத்து பிரச்சனை சென்னையில் யாராச்சும் ஆஃபீஸ் இருக்கிறாங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்சியர் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் சென்னை மாவட்டம்லேயும் மாவட்ட கண்ணாடி பொறியாளர், அதான் ஒரு 10 பேர். நீங்க பேப்பர் பேன் எடுத்து எழுதுனீங்கன்னா இதெல்லாம் சொன்னதெல்லாம் ஒரு பேப்பர் பேன் எடுத்து மண் எழுத ஆரம்பிச்சிக்கலாம். அதெல்லாம் மனு தான் ஜெராக்ஸ் போட்டோம், 50 ஜெராக்ஸ் போட்டோம். ஒரு பேப்பர் பேன் எடுத்து உங்க பேர்லாம் அப்படியே எழுதிக்கிறோம். பேரும் பதவி பேரும் எழுதிட்டே வரும். இப்போ ஒன்றியத்தில் ஒரு 10 பேர், மாவட்டத்தில் ஒரு 10 பேர், பஞ்சாயத்தில் ஒரு 2 பேர், 22 பேர் கிடைச்சிட்டாங்க. சென்னையில் பஞ்சாயத்து பிரச்சனை பஞ்சாயத்து பேசுறதுக்கு ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் ஆணையர், ஊரக வளர்ச்சித்துறை ஆணையாளர் இயக்குனர் இவங்க இருக்காங்க. ஐஏஎஸ் அதிகாரியில் ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் இருக்காரு. முதன்மை செயலாளர் அலுவலகத்தில் கூடுதல் செயலாளர், துணை செயலாளர், சார்பு செயலாளர் ஒரு 10 பேர் வெட்டியா தான் சும்மா சமாளிக்க இருக்காங்க. வெட்டியா தான் உங்களுக்கு வேலை செய்யறது சும்மா இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்க வேலை வைக்கலாம். இவங்களுக்கு மேல யார் இருக்காங்க? தலைமைச் செயலாளர் ஐயா சொல்றாரு. நடுவில் உள்ளாட்சித்துறை மந்திரி, அவரு மனோகர் அதிகாரம் வரும். உள்ளாட்சித்துறை அமைச்சர், நகர்ப்புற உள்ளாட்சித்துறை ஒரு மந்திரி இருக்காரு, பஞ்சாயத்து ஒரு மந்திரி இருக்காரு. அமைச்சருக்கு மேல யார் இருக்காங்க? துணை முதல்வர், துணை முதல்வர் மேல முதலமைச்சருக்கு 2 வீடு இருக்கு. சிரிக்கிறீங்க என்ன சொன்ன? ரெண்டு முகவரி சொல்ல மாத்திக்க சொல்ற திருத்தையும் பாருங்க. நான் அப்பப்ப தப்பு சொல்லுவேன், சரியா தூங்கல தவறாக சொல்லுவேன், அப்படி திருத்திட்டே இருக்கேன். 2 முகவரி இருக்குது. ஒரு முகவரி தலைமைச் செயலகத்துல முதல்வருக்கான முகவரி, அவருடைய வீட்டுல விட முதல்வருக்கான முகாம் அலுவலகம் இருக்கு. 2 மனுவரை அதிகாரிகள் இருப்பாங்க. முதலமைச்சர் சார்பாக அவங்க மனு வாங்கி ஓடாகிறதெல்லாம் போட மாட்டாங்க, நடவடிக்கை ஓடாகிறதான். இப்ப நான் முதல்வர் சொல்ற 45 நாட்களுடைய கோரிக்கையை சவுண்டேடிங்க அவங்க சொல்றாரு. சட்டம் 60 நாள் 90 நாள் சொல்லுது, 30 நாள் 90 நாள் சொல்லுது. நம்ம முதல்வர் 45 நாள் பாதியை சொல்லி நம்ம நடுவு பண்ணிருக்காரு. அவர் 2 இருக்காங்கல்ல, முதலமைச்சர் மேல யாரு? அவர் வெட்டியா தான் இருக்காரு. டிராமாலாம் பார்த்துட்டு, டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, டீ பார்த்துட்டு வச்சு சும்மா தான் இருக்காரு. அவருக்கு ஒரு பிரச்சனைலாம். இப்ப எத்தனை பேர் கிடைச்சாங்க? உங்களுக்கு ஒரு 50 பேர் கிடைச்சாங்களா? ஒவ்வொரு முகவரியும் கையில தனியா இருக்கு. ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒரு மனு எடுக்கிறீங்க, ஊராட்சி செயலாளர் இன்னொரு மனு எடுக்கிறீங்க, பஞ்சாயத்து தலைவர் இன்னொரு மனு எடுக்கிறீங்க, பிடிஓ ஸ்ட்ரீட் பிடிஓ இன்னொரு மனு எடுக்கிறீங்க, பிடிஓ வில்லேஜ் பஞ்சாயத்து கிராம ஊராட்சி இன்னொரு மனு, மாவட்ட ஆட்சியர் இன்னொரு மனு எடுத்து மேலே ஆளுநர், மேலே முன்னதான் சொன்னேன் மேலாம் வேணாம்னு சொல்லிட்டு வேறுபடி ஆளுநர் அவர்கள் ராஜ்பவன், ஹிந்தி, சென்னை பின்பற்ற மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். எவ்வளவு பெரிய அதிகாரிகள்லாம் முகவரி முழுசா தேவையில்லை. முதலமைச்சர் சென்னைன்னு கூட தபால் போய் சேரும். முதலமைச்சர் சென்னை அவங்க கூட பின்போட தப்பாவே 5-9 போட்டாலும் சேரும், 11 போட்டாலும் போய் சேர்ந்துடும். ஏன்னா போஸ்ட்மேன் முதலமைச்சர் அட்ரஸ் தெரியும், கவர்மெண்ட் அட்ரஸ் தெரியும். அதனால நீங்க முகவரிக்கெல்லாம் குழப்பிக்க தேவையில்லை. இப்போ எவ்வளவு கிடைச்சதுங்க அட்ரஸ்? 50 கிடைச்சிச்சா? ஒவ்வொரு முகவரியும் தனித்தனியா 50 சீட் எழுதியாச்சு. கைத்து போட வந்தீங்கல்ல, உன்னை கைத்து போடல, மரத்துலேயே போட மாட்டோம், தெரிஞ்சு போட மாட்டோம். தெரிஞ்சு போட மாட்டோம். பச்சைக்கு பேனா எடுக்கிறீங்க, என்ன பேனா? பச்சைக்கு பேனா எடுக்கிறீங்க, கடகடனை உங்க ஒன்னான கையெழுத்தை வீரமிக்க தைரியமிக்க உங்க கையெழுத்தை தனித்தனியா போடுறீங்க ஒவ்வொரு பேப்பர்லையும். இப்ப கையெழுத்து போடுற பேப்பர் ஒரிஜினல் ஆயிடுச்சா? உனக்கு ஜெராக்ஸ் பார்த்தீங்கல்ல, பச்சைக்கு கையெழுத்து போடுறேன்னு ஒரு பேப்பர் ஒரிஜினல் ஆயிடுச்சா? இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நேரம் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஸ்பீடு போஸ்ட்ல
என்ன போஸ்ட்ல ஸ்பீடு போஸ்ட்ல courierல ஸ்பீடு போஸ்ட்ல ரெஸ் போஸ்ட்ல அனுப்பிக்கணும் 50 தபாலுக்கு ஒரு தபால் ஸ்பீடு போஸ்ட் அனுப்பினா எவ்வளவு செலவு 50 ரூபாமா 40 ரூபா 50 தபால் எவ்வளவு ஆகும் ஒண்ணு 30 ரூபா 50 ரெஸ் போஸ்ட் 43 ரூபா சரி 30 ரூபா வெச்சுமா 50 தபால் எவ்வளவு ஆச்சு 1500 எவ்வளவு 1500 ரூபாய் வெட்டியா உங்க ஊர்ல தண்ணி பிரச்சனையே பைப் ரிப்பேர் பண்ணிட்டு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு அண்ணன் வீட்டுக்கு போனாங்கன்னா வீட்டம்மா எதுல அடிப்பாங்க அது சாப்பாட்டு போன உடனே எது விடுவோம் எது விடுங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எல்லாருமே வாங்கணும் மாதிரி என்ன மாதிரி கொஞ்சம் கடல்லே உப்ப கரைச்சாலும் அளந்து கரைக்கும் ஆத்துல விட்டாலும் அளந்து கொட்டணும் கடல்லே கரைச்சாலும் அளந்து கரைக்கும் பெரிய சொல்லிக்கிறாங்கல்ல அதனால அவ்வளவு செலவு பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல கவர் 5 ரூபா ஸ்டாம்ப் போட்டி சாதா கவருக்கு கவர் இருக்கு கவரையும் ஸ்டாம்பையும் சேர்த்து 5 ரூபாய்க்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல தராங்க இப்ப பதிவேடு தூக்கிட்டாங்க அடுத்து போஸ்ட் பாக்ஸ் தூக்கிடுவாங்க ஏற்கனவே டெலிகிராம் தூக்கிட்டாங்க இருந்தாலும் இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அஞ்சல் துறை நல்ல துறை 5 ரூபா கவரை ஸ்டாம்ப் போட்டி தராங்க நான் போய் படிக்கிற கவர் ஆனா கவர் எவ்வளவு தபால் படிக்கிறேன் 1 ரூபா 2 ரூபாய் எடுத்தா போஸ்ட் ஆஃபீஸ்ல ஸ்டாம்ப் வாங்கினா 5 ரூபா தான் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஸ்டாம்ப் போட்டு கவரே 5 ரூபாய்க்கு தராங்க ஒரு 50 கவர் வாங்கி கொஞ்சம் காசு அதிகமாக நிறைய வாங்கி ஸ்டாக் வை அடுத்து ஒரு 2 பெருசு வேணும் அடுத்து ஒரு 2 பெருசு வேணும் அதுக்கு பெருசே வாழ்க்கை போடவே தேவைப்படாத முடியாது தேவைப்படாத அல்லது முடியாது தேவைப்படாத அல்லது கையில் விஷயத்தை வந்தாங்க அந்த தபால் ரெடி பண்ணிட்டீங்களா சாதா தபால் அனுப்பி உங்களை எப்பயுமே கொஞ்சம் திருப்தி இருக்காது ஒரு போஸ்ட் மட்டும் ரேஸ் போஸ்ட் ஒரு தபால் மட்டும் அதிகாரிகளே யார் உங்களுக்கு இடிச்சுவா நினைக்கிறீங்களோ அவர் மட்டும் பதிவத்தில் அனுப்பிட்டு கலெக்டர் மட்டும் பதிவத்தில் அனுப்பிட்டு சாதா தபால் அனுப்பிட்டு இப்ப 50 தபால் சாதா தபால் ஒரு தபால் 5 ரூபாய் எவ்வளவு ஆச்சு 250 ரூபா 250 ரூபா டைப் பண்ணது எவ்வளவு சார் ஆச்சு டைப் பண்ணது 30 ரூபா 50 ஜெராக்ஸ் எடுத்து கையில் எழுதினா 50 ஜெராக்ஸ் அதுக்கு ஒரு 50 ரூபா தபாலுக்கு ஒரு 250 ரூபா 300 ரூபாய் செலவுல இப்ப மனு அனுப்பிட்டோம் நமக்கு எவ்வளவு மிச்சம் 1500 ரூபாய் மிச்சம் எவ்வளவு மிச்சம் 1000 ரூபாய் சம்பாதிச்சாச்சு ஓகேவா இந்த மனு அனுப்பிட்டீங்க சார் நாங்க நேரில் கொண்டு கொடுத்தோம் பதில் வரல முதலமைச்சரே பார்த்து கொடுத்தோம் அமைச்சரே பார்த்து கொடுத்தோம் அதுக்கே பதில் வரல சாதா தபால் பதில் வந்துருமா சார் வந்துருமா சார் வராதுங்க வரவே வராதுங்க சத்தியமா வராதுங்க அரசாங்கத்துல மனு கொடுத்தீங்கன்னா பதில் வராது வரவே வராது சத்தியமாக வராது ஆட்சி போட்டீங்கன்னா பதில் வராது வரவே வராது சத்தியமா வராது ஒரு அரசாங்கத்தில் மனு கொடுத்தீங்கன்னா 3 நாள் ஒப்புவிச்சுட்டு கிடைக்கணும் கொடுக்க மாட்டாங்க வராது வரவே வராது சத்தியமா வராது என்ன அப்படியே கொஞ்சம் மாத்திரம் நீங்க மனு எழுதுறீங்கல்ல மனு எழுதுறதுலயே நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு முறை 100 முறை லட்சம் முறை யோசிக்கணும் நான் இந்த அரசாங்கத்திலே இந்த அதிகாரிக்கு மனு கொடுக்க போறேன் என்னுடைய மனுவுக்கு பதில் வராது வரவே வராது சத்தியமா வராது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுதுல்ல அந்த வேலையை செய்யக்கூடாதுல்ல செய்ய போறதுல செய்யக்குள்ள நீங்க யோசிக்கணும் பேனாடுக்குள்ள பிள்ளையாசினி போடக்குள்ள 786 போடக்குள்ள சிலுவை போடக்குள்ள கேட்கல எதெல்லாம் தானே போட முதல்ல போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் நான் மனு கொடுக்குற பதில் வராது வரவே வராது சத்தியம் வராது எனக்கு தெரியுமியா வர வைப்பேன் வர வைக்காம விட மாட்டேன் நான் போடுற மனுக்கு பதில் வரும் வர வைப்பேன் சத்தியமா மனு பதில் வரும் வர வச்சிடறேன் அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு பேப்பர் பேனா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அதுக்கான வழிதான் மனு அனுப்பிட்டோமா அனுப்பிட்டு பதில் வராதுன்னு தெரியும்ல நாம கம்முன்னு இருக்க ஒரு வாரம் கழிச்சு அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு கால் ஒரு லவ் லெட்டர் என்ன ரிமைண்டர் தான் வைக்க கூடாது நீங்க ரிமைண்டர் வைங்க நகல் போடுங்க ரிமைண்டர் வைங்க நகல் போடுங்க மீண்டும் நினைவு கடிதம் 1 நினைவு கடிதம் 2 நினைவு கடிதம் 3 நினைவு கடிதம் 4 நினைவு கடிதம் 5 நினைவு கடிதம் 100 நினைவு கடிதம் 110 எவ்வளவு இருந்தாலும் நம்ம அரசு கோபம் வராது வாங்கி கீழே போட்டு உட்கார்ந்து பதில் தர மாட்டாங்க பதில் வர வைக்கணும் பதில் வர வைக்கணும் வர வச்சாரு ஒரு வாரம் ஆச்சு அப்படியே ஒரு அதிமுக தகவல் உரிமை சட்டம் ஒரு
தகவல் விஷயத்துல ஒரு மனு முதல்ல எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ் ஏதோ ஒரு ஆஃபீஸ் எடுத்து சொல்லுங்க. யார் எடுக்கலாம்? கவர்னர் எடுக்கலாம். தெரியாது. கவர்னர் ஒரு நினைவு கடிதம் உங்களை பார்த்தா நினைவு ஆக்கி தகவல் சட்டம் கவர்னர் ஒரு தகவல் சட்டம் ஒரு மனு அனுப்புவோம். உங்க பேர் பார்த்து வச்சு சொல்லு. கிளாஸ்மேட் பேர் டாக்டர் சந்தான ஊர்ல மன்னார்குடி பிஎஸ்சி சட்டம் படித்தவர் என்னுடைய வகுப்பறை போலர். அதனால அவங்களை திருப்பி கேட்கிறேன். ரயில் மரபு பேசணும். நான் ஒரு போராட்டம் பண்ண சட்டத்தில் இருக்கணும். சாலைகளுக்கு பண்ணாலும் முடியும். சாலைகளுக்கு வந்து எங்க போய் உட்காந்து 3000 ரூபாய் போட்டுருவோம். 3000 ரூபாய்